அண்ணாமலை அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு பிஜேபி தமிழ்நாடு தலைவர் பதவியில இருந்துட்டு நீக்க போறதா வந்துட்டு ஒரு நியூஸ் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இதுக்கு முன்னாடி 24லயும் லைட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் ஆகல. அதுக்கு பரவலா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தான் உள்ள புகுந்து குழப்பிட்டார். அதிமுகவை பலவீனப்படுத்தினா பாஜக வளரும். அந்த வகையில அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் 24ல கரெக்ட் தான். அது நல்ல ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. சோ இப்ப பாஜக தலைமையோட ஐடியா என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு பாஜக பெருசா வளரனாலும் பரவாயில்ல, நம்ம ஏடிஎம்கே ஓட போய் அலைன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இது அண்ணாமலை அவர்களுக்கு சிக்கல். ஒரு பெரிய லீடருக்கு அவரோட ஹோம் கிரவுண்ட் தான் முக்கியம். சோ இப்ப இபிஎஸ் அவர்களோட ஹோம் கிரவுண்டும் கொங்கு பகுதியில தான் இருக்கு. அண்ணாமலை அவர்களும் கொங்கு பகுதியை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு அங்க கிளாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்ப ஏற்படுது. முன்னாடியே சொன்ன மாதிரி 3% இருந்த ஓட்டை வந்துட்டு 11%, 18%க்கு எடுத்துட்டு போனதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அண்ணாமலை அவர் தான். அவர் இப்ப வந்துட்டு பதவி விலகிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு பிஜேபி வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே சார்? நேஷனல் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க லோக்கல் லீடர்ஸ் நம்பி இருக்க மாட்டாங்க. டெல்லி பாலிடிக்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டுல அவங்க காய்களை நகர்த்துவாங்க. சார் ஆல்ரெடி வந்துட்டு ஏடிஎம்கே டிவிகே வந்துட்டு கூட்டணி வைக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த 2026ல பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்கலாமா சார்? இப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஏடிஎம்கேவுக்கு? அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. மைனாரிட்டி ஓட்ஸும் ஷிஃப்ட் ஆகல, டிஎம்கே அலைன்ஸும் பிரேக் ஆகல. சோ இப்ப இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஜேபியோட தான் போகணும். பிஜேபியோட போலனா உடனடியாக தோத்துருவாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர் வந்துட்டு பிஜேபியை அப்போஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அது இப்போ மார்ட்டின் அவரோட மகன் வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காரு. சோ அதை பத்தி சொல்லுங்க சார். அண்ணாமலை அவர்கள் கஷ்டப்பட்டு தமிழ் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் திட்டுறதெல்லாம் கரெக்ட் கிடையாது, விமர்சிச்சு பேசுறது கரெக்ட் கிடையாதுன்ற மாதிரி பேசுறாரு. அது போக தொடர்ந்து ஃபேமிலி நேம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நாங்க கோர்ட்டுக்கு போவோன்ற விஷயத்தையும் அவரு சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனா விஜயை சப்போர்ட் பண்றாருன்னா விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு? ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸை பிரிக்க போறாரு. சோ இது ஏதோ ஒரு வகையில பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணுது. பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணும்போது பிஜேபி ஏதோ ஒரு வகையில ஒரு புஷ் வந்து இங்க கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் கேப்ரியல் சார் தான் இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ வந்துட்டு எல்லாருமே அண்ணாமலை அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு பிஜேபி தமிழ்நாடு தலைவர் பதவியில இருந்துட்டு நீக்க போறதா வந்துட்டு ஒரு நியூஸ் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? அதான் இப்போ பாஜகவை பொறுத்தளவுல ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. சோ அதுக்கு தேவையான விஷயங்களை வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று இபிஎஸ் அவர்களோடையும் அப்புறம் மற்ற ஏடிஎம்கே லீடர்ஸோடையும் அமித்ஷா அவர்கள் சந்திச்சு பேசுறாரு. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. அப்புறம் அண்ணாமலை அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. ஸோ இப்போ பாஜகவை பொறுத்தளவில் ஒரு அலையன்ஸ் வேணும் அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 24லயும் லைட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் ஆகல. அதுக்கு பரவலா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தான் உள்ள புகுந்து குழப்பிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவரோட ஸ்டாண்டு கரெக்ட் தான். 24ல தமிழ்நாடு பாஜக வேகமா வளரணும்னா தனியா போறது தான் பெட்டர். ஏன்னா இப்போ அதிமுகவோட சேரும்போது அதிமுக ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிமுகவை பலவீனப்படுத்தினா பாஜக வளரும். அந்த வகையில அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் 24ல கரெக்ட் தான். அது நல்ல ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. 18% ஓட்டு வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து வின் பண்ணாங்க. பட் இப்போ சூழல் மாறி இருக்கு. இப்பவும் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தளவுல அண்ணாமலையோட ஸ்டாண்டு கரெக்ட் தான். தனியா அவங்க போனாங்கன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு நல்லதுதான். பட் இப்ப என்னன்னா, நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு ப்ரையாரிட்டிஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, 24ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் ஜெயிக்க முடியல அவங்கனால. அவங்க என்ன நினைச்ச விஷயம் என்னன்னா, நம்ம ஈஸியா நிறைய சீட் ஜெயிச்சலாம் நினைச்சாங்க, 300+ மேல வரும்னு நினைச்சாங்க. பட் அது வந்து வரல. அதுக்கான அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லாமலே போலான்னு போனாங்க. ஆம் ஆத்மி கட்சி மேலே நிறைய ப்ரெஷர் போட்டாங்க. அவங்க போய் காங்கிரஸோட போய் சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க மேலே நிறைய ப்ரெஷர்லாம் போட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க, எப்படி நிறைய சீட் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. இப்போ பாஜக பேக் ஃபுட்ல இருக்காங்க. 24ல அவங்க கம்மியா ஜெயிச்சனால 29 நம்ம சீரியஸா எடுக்கணும், இல்லைன்னா பின்னடைவுகளை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்க டிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. 26ல டிஎம்கே வீக்கெண்ட் பண்ணாதான்
29ல பிஜேபினால நல்ல டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்க முடியும், கொஞ்சம் சீட்ஸை தமிழ்நாட்டுல இருந்து எடுக்க முடியும். ஸோ அதனால 26ல வீக்கெண்ட் பண்ணணும் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பாஜக தலைமையோட ஐடியா என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு பாஜக பெருசா வளர்றனாலும் பரவாயில்ல, நம்ம ஏடிஎம்கேவோட போய் அலைன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இது அண்ணாமலை அவர்களுக்கு சிக்கல். அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல எந்த லீடர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெரிய லீடருக்கு அவரோட ஹோம் கிரவுண்ட் தான் முக்கியம். ஸோ இப்போ இபிஎஸ் அவர்களோட ஹோம் கிரவுண்டும் கொங்கு பகுதியில் தான் இருக்கு, அண்ணாமலை அவர்களும் கொங்கு பகுதியை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு அங்க கிளாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்போ ஏற்படுது. ஸோ இப்போ நேச்சுரலா நாளைக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அண்ணாமலை அவர்கள் அவரோட ஹோல்டு அங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முயற்சி பண்ணுவார், இபிஎஸ் அவர்கள் அவரோட ஹோல்டு அங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முயற்சி பண்ணுவார். எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹோம் கிரவுண்டை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படுது, ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வந்து அங்கே ஏற்படுது. ஸோ அதனால இப்போ இது எப்படி சரி பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒன்றும் அண்ணாமலை அவர்களை ரிப்ளேஸ் பண்ண போறாங்களா, இல்லைன்னா வேற விதமா அகாமடேட் பண்ண போறாங்களான்னு தெரியல. அது பாஜகவோட முடிவு தான். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, பாஜக தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. குறிப்பா இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட வெங்கையா நாயுடு அவர்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு. அப்ப அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அமித்ஷா அவர்கள் ஈஸியா யாருக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார், அதை கொடுக்குறாரு. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் ஒரு பாட்காஸ்ட் நினைக்கிறேன், அந்த பாட்காஸ்ட்ல பேசும்போது அண்ணாமலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு, கொஞ்சம் பாராட்டிலாம் பேசுறாரு. ஸோ அதனால பாஜக தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அலையன்ஸுக்கான தேவையும் அவங்களுக்கு இருக்கு. இந்த அலையன்ஸ் வைக்கும் போது அண்ணாமலை அங்க ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து அந்த இடத்துல அண்ணாமலை ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். ஸோ இப்போ அண்ணாமலை என்ன பண்ண போறாங்க, இங்கேயே எப்படியாவது ஃபிட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் அவரை கொண்டு போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா சார், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 3% இருந்த ஓட்டை வந்துட்டு 11%, 18%க்கு எடுத்துட்டு போனதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அண்ணாமலை அவர் தான். அவர் இப்போ வந்துட்டு பதவி விலகிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஜேபி வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே சார்? அதான் இப்போ நேஷனல் பார்ட்டிஸை பொறுத்தளவுல எப்பவுமே அவங்க பார்ட்டியோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து அவங்க யோசிப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டில் பாஜக வளரணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும். பட் ப்ரையாரிட்டி எது கொடுப்பாங்கன்னா, நேஷனல் லெவலில் நம்ம பவரில் இருக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்தால் அவங்க பார்ப்பாங்க. இது பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க டெல்லி பாலிடிக்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க காய்களை நகர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பாஜகவும் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு நேஷனல் லெவலில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த தடவை நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு பாஜகவுக்கு இது ஒரு பின்னடைவு தான். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஏடிஎம்கேவோட அவங்க அலைன்ஸ் போகாம இருந்திருந்தாங்கன்னா ஏடிஎம்கே எலெக்ஷன்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது. சோ அவங்க வீக் ஆகும்போது நேச்சுரலா என்ன ஆகும், மக்களுக்கு ஏடிஎம்கே மேல நம்பிக்கை போயிடும், அந்த ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கோ என்டிகேக்கோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பிஜேபி இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் பிஜேபி சைட்ல இருந்து பாக்குறது என்னன்னா, இந்த எலெக்ஷனை நம்ம தூக்கி போட முடியாது, இந்த எலெக்ஷன் முக்கியம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு அலைன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது அந்த வகையில பாஜகவுக்கு, தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவுன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபாலோவிங் இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அவருக்கு நல்ல ஒரு ஃபாலோவிங் இருக்கு. குறிப்பா பாஜக காரங்களுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காரு, அக்ரெசிவா டிஎம்கே அட்டாக் பண்றாரு. ஸோ டிஎம்கேவோட எந்த காம்ப்ரமைஸும் செய்யாம கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபோர்ஸோட அட்டாக் பண்றாரு. ஸோ அந்த வகையில அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில மேபி தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு செட்பேக்கா நம்ம இதை பார்க்கலாம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, மோஸ்ட்லி நேஷனல் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க லோக்கல் லீடர்ஸை நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த லீடர்ஸ் எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்றது நேஷனல் லீடர்ஷிப் தான். அவங்க நினைச்சாங்கன்னா இன்னைக்கு இவரை போடலாம், இல்லாட்டி இன்னொருத்தரை போடலாம். ஸோ யாரை போட்டாலும் ஒன்றும் பெருசாக ஆக போறதில்லை. இன்ஃபேக்ட் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு டேர்மும் முடிஞ்சு போச்சு. அதனால பெரிய டேமேஜ்லாம் ஏற்படுத்தாது, மேபி ஒரு ஸ்லைட் டேமேஜ் ஏற்படுத்தலாம். சார், ஆல்ரெடி வந்துட்டு ஏடிஎம்கே டிவிகே வந்துட்டு கூட்டணி வைக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர் வந்துட்டு டெல்லி எல்லாம் கூட போயிருக்காரு. ஸோ இந்த 2026 பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்கலாமா சார்? பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருமானு தெரியல. இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, ஏடிஎம்கே பொறுத்தளவு அவங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவங்க ட்ரை பண்ணாங்க, பிஜேபியோட அலைன்ஸை பிரேக் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அது நடக்கல, மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள வரல. இப்போ அவங்க டிஎம்கே தான் சப்போர்ட் பண்றாங்க, மைனாரிட்டிஸ். அதே மாதிரி ஏடிஎம்கேயோட இன்னொரு எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, பிஜேபியை கழட்டி விட்டாச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம டிஎம்கே அலைன்ஸை உடைச்சு அங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளை உள்ள கொண்டு வந்துடலாம் நினைச்சாங்க. ஏன்னா பிஜேபி இல்லைன்னு ஒரு சூழல் இருக்கும்போது கம்யூனிஸ்டுகள் உள்ள வர்றதுக்கு ஒன்றும் தடை இல்லை, பிசிகே உள்ள வர்றதுக்கு தடை இல்லை, காங்கிரஸ் உள்ள வர்றதுக்கு தடை இல்லை.
பட் என்ன ஆகுதுன்னா பிஜேபியோட அலைன்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறமும் இந்த கட்சிகள்லாம் ஏடிஎம்கேயோட வந்து சேரல. டிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஏடிஎம்கேவுக்கு? அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல, மைனாரிட்டி ஓட்ஸும் ஷிஃப்ட் ஆகல, டிஎம்கே அலைன்ஸும் பிரேக் ஆகல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஜேபியோட தான் போகணும். பிஜேபியோட போகலன்னா உடனடியாக தோத்துருவாங்க. எலெக்ஷனே தேவையில்லை, நம்ம இப்பவே சொல்லிடலாம் தோத்துருவாங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ பிஜேபி அலைன்ஸ் கிட்ட 24 டேட்டா வச்சு பார்க்கும்போது 18% ஓட்டு இருக்கு. அந்த வகையில அவன் 18% ஓட்டு அவங்க பிரிப்பாங்க. என்டிகே இன்னொரு சைட்ல ஒரு 8-10% ஓட்டை பிரிப்பாங்க மினிமம். அப்புறம் இன்னொரு சைட்ல டிவிக்கே ஒரு 5ல இருந்து 10 வரைக்கும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்படி எல்லாரும் எல்லா சைட்லயும் பிரிச்சாங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ ஏடிஎம்கே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது நம்ம ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணுவோம், ஒன்னு சேர்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த முயற்சியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவங்க பிஜேபியை உள்ள கொண்டு வராங்களோ இல்லாட்டி பிஜேபி இவங்கள உள்ள கொண்டு வருவாங்களா, இவங்கள பிஜேபி கொண்டு அவங்க 2 பேருக்குமே தேவை இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் இப்ப சேர்றாங்க, அந்த ஓட்ஸ் வந்து இப்ப சேருது. ஸோ அந்த வகையில இது அவங்களுக்கு நல்லதுதான். இப்போ உங்களோட நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, அரசியல் மாற்றம் வருமா அப்படின்றது உங்களோட 2வது கேள்வி. அது நமக்கு தெரியல, பட் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்க முடியும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். ஏன்னா இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 18% என்டிஏ ஓட்ஸ் இருக்கு, இவங்க கிட்ட 20+ ஓட்ஸ் இருக்கு. அது போக டிஎம்கேவுக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. அது 24 எலெக்ஷன்லேயே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து அது ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான், டஃபாக ஃபைட் பண்ணுவாங்க. மேபி எட்ஜி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேபி தெரில, பார்ப்போம். மேபி டிஎம்கே இருக்கலாம், பட் பார்ப்போம். ஆனால் டஃப்பான எலெக்ஷனாக தான் இருக்கும். இது வீக்கான அலைன்ஸ் கிடையாது. ஓகே சார், ஆதவ் அர்ஜுனா அவர் வந்துட்டு பிஜேபியை அப்போஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அது இப்போ மார்ட்டின் அவரோட மகன் வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார். ஆமாம், இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ஒய்ஃபோட சகோதரர் வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனா விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் பேர் சார்ல்ஸ் நினைக்கிறேன். அவரு அண்ணாமலை அவர்கள் கஷ்டப்பட்டு தமிழ் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இவர் திட்டுறதெல்லாம் கரெக்ட் கிடையாது, விமர்சிச்சு பேசுறது கரெக்ட் கிடையாதுன்ற மாதிரி பேசுறாரு. அது போக தொடர்ந்து ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோன்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஸோ அதை பேச வேண்டிய தேவை அவருக்கு ஏன் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சார்ல்ஸ் பொறுத்தல அவங்களாம் பிசினஸ் பீப்புள்ஸ், அவங்க ஏன் இதை பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒன்று அவங்களோட ஃபேமிலி இன்டர்னல் மேட்டர், நமக்கு பெரிய சோர்ஸ்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. ஸோ நடக்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம், பார்த்து என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான் இது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ லாட்ரி மார்ட்டின் அவர்களை பொறுத்தளவில், சாண்டியாகோ மார்ட்டினை பொறுத்தளவில் பெரிய ஒரு நிறுவனம், அவங்க பெரிய பிஸ்னஸ் எம்பையர். அது இந்தியா ஃபுல்லாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நிறைய இடங்கள்ல அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க. குறிப்பாக இப்போ நீங்கள் அந்த எலக்டோரல் பாண்ட் இஷ்யூவே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நிறைய கட்சிகளுக்கு அவங்க நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்தாங்க, டிஎம்சிக்கு வெஸ்ட் பெங்காலில் பெரிய பணம் கொடுத்தாங்க, 500 crores நம்ம கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஎம்கேவுக்கு, பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு, நிறைய கட்சிகளுக்கு அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட கட்சிகளுக்கு அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நிறுவனத்துக்கு, அந்த பிஸ்னஸ் எம்பையருக்கு நிறைய பகுதிகளில் இந்தியாவில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய இடத்துல அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாருன்னா, விஜயை சப்போர்ட் பண்றாரு ஸ்ட்ராங்கா. விஜயை ஸ்ட்ராங்கா அவர் சப்போர்ட் பண்றது யாருக்கு பாதிப்பு? ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் பாதிப்பு. ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா விஜயை சப்போர்ட் பண்றாருன்னா, விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு? ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸை பிரிக்க போறாரு. ஸோ இது ஏதோ ஒரு வகையில பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணுது. பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணும்போது பிஜேபி ஏதோ ஒரு வகையில ஒரு புஷ் வந்து இங்கே கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி நேஷனல் லெவலில் அவங்க ஒரு பெரிய கட்சி, இவங்க நேஷனல் லெவலில் இவங்களுக்கு ப்ரெசன்ஸும் இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க இல்லை, ஃபியூச்சர் கேமிங் நினைக்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு நேஷனல் லெவலில் அவங்களுக்கு பெரிய ப்ரெசன்ஸும் இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ ஏதோ ஒரு வகையில் பிஜேபி சைட்ல இருந்து இங்கே ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. உடனே இப்போ சார்ல்ஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ஒன்றும் தொடர்பு கிடையாது, அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் பேசுறாரு, ஸோ அது எங்களோட ஸ்டாண்டு கிடையாதுன்றதை அவர் தெளிவுபடுத்துறாரு. பிளஸ் நான் அண்ணாமலை சைட்ல இருக்குன்றதையும் அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகும்போது ஒரு அதை சரி செய்யறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க. சார் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஏடிஎம்கே டிவிகே வந்துட்டு கூட்டணியில இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர் பேசினதுனால வந்துட்டு இப்போ டிவிகேக்கு வந்துட்டு பிஜேபி சைட்ல இருந்து ப்ரெஷர் வராது சார்? அதுவும் எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியா அமைஞ்சிடாதா? இப்போ நான் எப்படி இது பாக்குறேன்னா, இது வந்து இப்போ
ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி இல்ல அப்படின்றது ஆயிப்போச்சு. அது ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனல் கூட பேசியிருக்கோம் எஃப்டி பாலிடிக்ஸ்லயும். ஸோ டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க தனியா போகணும் அப்படின்ற மாதிரி தான் விரும்புவாங்க. ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களும் ஜஸ்ட் அதர் பார்ட்டின்ற மாதிரி மாறிடுவாங்க. நீங்க ஊழல்லாம் பத்தி பேசிட்டு கடைசியில் ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டா அமையாது. ஸோ இப்போ விஜய் தனியா தான் போறாரு, டிவிக்கே தனியா தான் போகுது. இது யாருக்கு பாதிப்பு? பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் பாதிப்பு. ஸோ இப்போ என்ன யோசிப்பாங்க இப்போ இந்த ரெண்டு கட்சிக்கும்? முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏதோ பாதிப்பு ஏற்படுத்த போறாரு கண்டிப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிப்பை குறைக்கலாம் அப்படின்றதுதான் ஏடிஎம்கேவோட பிஜேபியோட ஸ்டாண்டா இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை பண்ணக்கூடிய வேலைகள், அந்த விஷயங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்க பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு டிவிக்கேவோட டேமேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. ஸோ மேபி இந்த இப்போ அவங்க போட்ட ட்வீட்லாம் கூட அதோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். ஓகே சார். சார் இப்போ அண்ணாமலை அவரை வந்துட்டு பதவி நீக்கிறதா சொல்லிட்டாங்க. பட் ஆல்ரெடி வந்துட்டு அண்ணாமலை அவர்னால வந்துட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அண்டு அடுத்து வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கவங்களை வந்துட்டு போடலாம். லைக் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் அண்ட் கருப்பு முருகானந்தம் இவங்களெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தலைவர்களாக நியமனம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அண்ணாமலை செயல்பட்ட மாதிரியே செயல்படுவாங்களா சார்? வாய்ப்புகள் இருக்கு. அதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன விஷயம் தான். இப்போ கொங்கு பகுதியிலிருந்து இன்னொரு லீடர் போட முடியாது. பாஜகவுக்கு கொங்கு பகுதியில் நிறைய லீடர்ஸ் இருந்தாலும் அந்த லீடரை திருப்பி நீங்க ப்ரொமோட் பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கான்ஃபிளிக்ட் ஏற்படும். 26ல எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சைட்ல கொங்கு பகுதியில் இன்னொரு பாஜக தலைவர் இருக்காரு, இன்னொரு சைட்ல இபிஎஸும் மற்ற ஏடிஎம்கே தலைவர்களும் இருக்காங்கன்னா அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பிஜேபி கொங்கு பகுதியை விட்டு மற்ற பகுதிகளுக்கு போறாங்க. குறிப்பா எங்க ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கும். இப்ப லெட்ஸே நயினார் நாகேந்திரனை உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா சவுத்ல கொஞ்சம் அது பிஜேபியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஏடிஎம்கே இந்த சைடை ஃபோக்கஸ் பண்றாங்க, அவங்க சவுத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்தளவு சவுத்ல அவங்க வீக்கா இருக்காங்க. ஸோ பிஜேபி அப்ப சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம், சவுத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து சவுத்ல கொஞ்சம் ஓட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஏடிஎம்கே வெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அலையன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஜெல் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் இருந்து அவங்க யோசிப்பாங்கன்னு பாக்குறேன். ஸோ அதை தாண்டி பெரிய வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்க. வேற ஒன்று இவ்வளவு நேரம் பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க சார். மேபி இந்த அலைன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா போகுமா, எந்தெந்த ஓட்டு பிரிய போகுது அப்படின்றது எலெக்ஷன் வந்தாதான் தெரியும். ரொம்ப நன்றி சார். நன்றி.